Hello friends, வணக்கம் and welcome to Nithya Suresh kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்றதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு ஃபுல்லா வேண்டாம்னா நீங்க பாதி அளவுக்கு துவரம்பருப்பு, பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்த கடலைப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு 1 hour தண்ணில ஊற வச்சு எடுத்துருங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை ஒரு பிளெண்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கூட 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இது கூட 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வரன்னு அரைச்சிக்கலாம். இது கூட தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைங்க, அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும். இந்த மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு பாதி வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இந்த உருண்டையை தனியாக ஸ்டீமர்லேயும் வேக வச்சு எடுத்துடலாம், இல்லைன்னா குழம்புலையும் சேர்த்துக்கலாம். அப்படியே நான் இன்றைக்கி குழம்புல டைரெக்டாக சேர்க்க போகிறேன். இப்போது குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, பாதி நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். அது கூட லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆனோன்னே நம்ம நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனா நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதில் தண்ணி மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். குழம்பு நல்லா கொதித்து வந்தோன்னா இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சோன்னே நம்ம உருட்டி வச்ச உருண்டையெல்லாம் இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கும் போது போட்டால் தான் உருண்டை உடையாமல் வரும்.
உருண்டை வேகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா உருண்டையும் ஒரு தடவை திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக வேகும். அவ்வளோதான், நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.